ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு ஹிந்தி ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க கில். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம கதாநாயகனுடைய பேரு அம்ரித். இவருக்கு ஒரு லவ்வரும் இருக்காங்க. அவங்களுடைய பேரு துலிகா. நம்ம அம்ரித்தும் துலிகாவும் ஒரு ட்ரெயின்ல பயணம் செய்ய அதே ட்ரெயின்ல ஒரு திருட்டு கும்பலும் உள்ள இறங்குறாங்க. நம்ம அம்ரித் பேசிக்காவே ஒரு ஆர்மி மேன். இந்த திருட்டு கும்பல்கிட்ட இருந்து பேசஞ்சர்ஸை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு களத்துல இறங்குற நம்ம அம்ரித் கடைசியா அந்த ட்ரெயின்ல இருக்க எல்லாரையும் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சும்மா பயங்கரமா தெறிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம எமோஷனல் சீன்ஸையுமே நமக்குள்ள அவ்வளவு அழகா கடத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம அம்ரித்தை தான் காமிக்கிறாங்க. அவரு ஆர்மி கேம்ப்ல இருக்க இவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் அம்ரித் கிட்ட துலிகா உனக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கா, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல இப்ப அம்ரித்தும் போன் எடுத்து பாக்குறாரு. நெட்டை ஆன் பண்ண உடனே சடசடன்னு மெசேஜா வந்து குமியுது. அதுல ஒரு வாய்ஸ் மெசேஜும் இருக்கு. அதை இப்ப பிளே பண்ணா துலிகா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா அவங்களுக்கு இன்னொருத்தன் கூட மாப்பிள்ள பாத்துட்டாங்களா, இப்போ நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போறதா அதெல்லாம் அமைச்சிருக்காங்க, எப்படியாவது என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்ப அடுத்த சீன்ல இப்ப நமக்கு துலிகாவை காமிக்கிறாங்க. துலிகாவோட பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டதுன்னா, அவங்க அப்பா ஒரு பயங்கர கோடீஸ்வரன். அதனால அவங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரியே ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ளையை தான் பாத்திருக்காரு. நம்ம துலிகாக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களுடைய பேரு அஹானா. இப்ப அஹானா துலிகா கிட்ட உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆனாலும் கல்யாணம் அம்ரித் கூட தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம அம்ரித் வர்றதுக்குள்ளேயே நம்ம துலிகாக்கு இந்த பையனோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருது. கொஞ்ச நேரத்துல நம்ம அம்ரித் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க பாரு, நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன், வா உடனே இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம துலிகாவை கூப்பிடுறாரு. என்ன விளாடுறியா, சுத்தி எங்க அப்பாவோட ஆட்கள் இருக்காங்க, கையில பாரு துப்பாக்கிலாம் வச்சிருக்காங்க, உன்னை சுட்டே கொண்டுடுவாங்க, இப்போ ஓடி போறது ரொம்ப ரிஸ்கி, நீங்க இருந்து கிளம்பு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்ரித்தை அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே கார்ல அம்ரித்தோடைய ஃப்ரெண்ட் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட மிஷன் கேன்சல் அப்படின்னு சொல்றாரு. என்னடா என்கேஜ்மெண்ட் ஆன உடனே உன்னை கழட்டி விட பாக்குறாளா அப்படின்னு சொல்ல, அவ அப்படிப்பட்டவ இல்லடா அப்படின்னு பேசிட்டு இருக்க இப்ப அவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, நாளைக்கு அவங்க ட்ரெயின்ல டெல்லிக்கு கிளம்புறாங்களாம், சோ நம்ம டெல்லிக்கு போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரியே டெல்லி ட்ரெயின்ல ஏறி கிளம்பிடுறாங்க. அப்படியே நமக்கு ஒரு நபர் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யற மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு கால் வர இப்ப பக்கத்துல இருக்க நபர் கிட்ட, எங்க அப்பா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரா, ஸ்டேஷன்ல இறக்கி விட்டதையா அப்படின்னு சொல்லி இப்ப பைக்ல ஏறி போகும்போதே அந்த யூனிஃபார்ம் மாத்திட்டு இவர் வச்சிருக்க சட்டையை போட்டுக்கிறாரு. இப்ப கரெக்டா நம்ம துலிகா ஏறினாங்கல்ல அந்த ட்ரெயின் அங்க வருது. இவரும் அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறிடுறாரு. இப்போ மறுபடி அவருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு உனக்கு 30 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு அந்த ட்ரெயினை விட்டு நீ இறங்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கடுப்பா பேசிட்டு இவன் போனை வச்சிடறான். இப்போ அவன் நம்ம துலிகாவை பாக்குறான். துலிகா கிட்ட வந்து இது எந்த கோச் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க A1ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம துலிகா ஒரு பாத்ரூம்குள்ள போக பின்னாடியே அம்ரித்து உள்ள வந்துடுறாரு. நீ எப்படி இங்க வந்த, நான் டெல்லியில மீட் பண்ணலாம் தானே சொன்னேன், எங்க அப்பா இங்கதான் இருக்காரு, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்ல, இரு உனக்காக நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரத்தை நம்ம துலிகா கையில மாட்டி விடுறாரு. நம்ம துலிகா அவங்களுக்கு ஒரிஜினலா என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த ரிங்க இப்ப கலட்டி போட்டுறாங்க. ட்ரெயின்ல அம்ரித் கூட அவருடைய ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு பையன், நீங்க 2 பேரும் பார்க்க ஆர்மி மேன் மாதிரி இருக்கீங்களே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நாங்கெல்லாம் கேப்டன்ஸ். எனக்குமே சின்ன வயசுல இருந்து கேப்டன் ஆகணும் தான் ஆசை, ஆனா எங்க வீட்டுல தான் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்த சீன்ல ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஃபனி கிட்ட வந்து, ஏன்பா பார்க்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கே, எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து கான்பூர் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம துலிகாவோட தங்கச்சி அஹானாவை காமிக்கிறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபனி பக்கத்துல வராங்க. ஃபனி அவங்க கிட்ட, ரெஸ்ட் ரூம்லாம் ஃபுல்லா இருக்கு, அந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். அந்த போலீஸ் ஃபனி கிட்ட, என் பையனு கூட கான்பூர் யூனிவர்சிட்டியில தான்ப்பா சீட்டு கிடைச்சிருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, ஏன் பயப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல, உங்க பையனை தைரியமா அமுச்சு வைங்க, என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுக்குறான். இப்போ அதே ட்ரெயின்ல இருக்கு இன்னொரு நபர், எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப அந்த மெசேஜ் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கு. இப்பதான் நமக்கு புரியுது அவன் ஒருத்த மட்டும் இல்ல, நிறைய பேர் உள்ள இருக்கானுங்கன்னு. இந்த மெசேஜை பார்த்த உடனே ஒரு 6-7 பேர் இருப்பானுங்க. எல்லாம் டக்கு டக்குன்னு பேக் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த போலீஸ் உள்ள பார்த்துட்டு, ஸ்டேஷன் வர இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, எங்க அவனுங்க எல்லாம் பேக தூக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஃபனி அவன் பையில இருந்து ஒரு கத்தி எடுத்து உச்சி மண்டையிலே அந்த போலீஸை நச்சுன்னு வெட்டிடுறான். இன்னொருத்தன் ஜாமரா ஆன் பண்ணி விட்டுறான். எல்லா போன்லயும் சிக்னல்ஸ் கட் ஆயிடுது.
இப்பதான் நம்ம தலைவனுங்க வேட்டையில இறங்குறானுங்க. கையில ஒரு சுத்தியல் எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு பேகை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட எவ்வளவு காசு, பர்சு, நகை எது இருந்தாலும் இதுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதே மாதிரி ஃபனி ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு வர அவன் இப்ப நம்ம துலிக்காவை பாத்துறான். ஏய் எனக்கு ஞாபகம் இருக்கா உன்கிட்ட கோச் நம்பர் கேட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம துலிக்கா ரொம்ப பயப்படுறாங்க. துலிக்காவோட அப்பா இப்போ நீங்க யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியாம மோதுறீங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல கூடவே ஒரு பெரியவரும் வராரு. அவர் ஃபனி கிட்ட இவங்க பெரிய ஆளுப்பா, சாந்தி டிரான்ஸ்போர்ட்டோட ஓனர் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அப்ப ஜாக்பாட்டு தான், இவங்களை பிடிச்சாலே போதும் போலயே நமக்கு நிறைய காசு கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப துலிக்காவோட அப்பா வாயிலேயே அடிச்சிடறான். துலிக்காவோட ரிலேட்டிவ் ஒருத்தர் விராட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த ட்ரெயின்ல வராரு. அவர் இப்போ ஃபனியை அடிக்க போக ஃபனி அவரு கழுத்திலேயே குத்திடுறான். அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகி அங்கேயே செத்து போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம அமிர்தம் ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்டயுமே வந்து போனு, பர்ஸ் எல்லாத்தையுமே புடுங்கிடுறானுங்க. ஐயோ துலிக்கா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருக்காளே, அவளுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தா ஃபனி துலிக்கா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கத இவர் பாத்துறாரு. இப்ப ஓடி வந்து நம்ம அமிர்தும் களத்துல இறங்க அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை குத்தி நம்ம அமிர்த் கொன்னுறாரு. இதுல கடுப்பான நம்ம ஃபனி அமிர்த போட்டு இப்ப பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அமிர்தம் ஒரு ஃப்ரெண்டும் எவ்வளவோ போராடி பாக்குறாங்க, சண்டை பயங்கரமா நடக்குது. இப்ப நம்ம அமிர்தோட ஃப்ரெண்டு அந்த எமர்ஜென்சி பிரேக்கை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு போறாரு. அங்க ஒருத்தர் அதெல்லாம் அவங்க டிசேபிள் பண்ணிட்டாங்கப்பா, நீ என்ன இழுத்தாலும் ட்ரெயின் நிக்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப ஃபனி அடி தாங்க முடியாம அங்க இருந்து ஓடி போயிடுறான். அமிர்த் துலிக்காவோட ஃபேமிலிய இப்ப நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, பக்கத்து கம்பார்ட்மெண்ட் போயிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, தம்பி நான் ரெஸ்ட் ரூம் போனப்பா, அவ இன்னும் வரல, அவளை எப்படியாச்சும் காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் எல்லாம் திறந்து பாக்குறாரு. அங்க அஹானா இல்ல. இப்ப அமிர்த் துலிக்கா கிட்ட இங்க பாரு, நீ உங்க அப்பா கூட போ, அஹானாவை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த சைடு அந்த பெரியவர் செத்து போய் கிடக்குறாருல, அவருடைய பையன் வந்து இப்ப கத்தி அழுகுறான். அவனுடைய பேரு ரவி. அவங்கள பார்த்தா ஒரு பெரிய கும்பலா இருக்காங்க. இத்தனை பேராடா திருட வருவீங்க, இப்ப அந்த கூட்டமே நம்மள ஒருத்தனை எவனோ ஒருத்தன் கொண்டுட்டான், அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்த, அதுக்கு நம்ம ஃபனி இங்க பாரு, செத்து போனது ரவியோட அப்பா, ரவி தான் அவங்கள போய் கொல்லணும், ரவி இந்த கத்திய பிடி, அவங்கள போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ரவிக்கு பாதுகாப்பா ஒரு 2-3 பேரு பின்னாடியே போறாங்க. ஆனா அவங்களையும் நம்ம அமிர்தும் அவருடைய ஃப்ரெண்டும் போட்டு துவம்சம் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஃபனி ஒரு குட்டி பையன் கழுத்துல கட்டிய வச்சு அடிக்கிறத நிப்பாட்டா, இல்லாட்டி இந்த சின்ன பையனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல இப்ப அவங்களும் அடிக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. அப்படியே நைஸா ஒரு கன் எடுத்து டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட சுட்டாடுறான். அந்த பக்கம் ரவி மறுபடியும் நம்ம அமிர்த் அட்டாக் பண்ண நம்ம அமிர்த் ரவி அடிக்கிறதுலயே மும்மரமா இருக்காரு. இந்த கேப்ல நம்ம ஃபனி ஹீரோவோட ஃப்ரெண்டு கழுத்துல கத்திய வச்சு அந்த சைடு கூட்டிட்டு போயிடுறான். அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறத நம்ம அமிர்த் பாக்குறாரு. அவர் கண்ணும் கலங்குது. ஆனா ரவி நம்ம அமிர்த போக விடாம தடுத்துறான். இப்ப நம்ம அமிர்த் ரவியை போட்டு அடிச்சு எப்படி கட்டி போடுறாருன்னா, கதவோட சேர்த்து அப்படியே ட்ரெயினுக்கு வெளிப்பக்கமா கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்ப துலிக்கா அமிர்த் கிட்ட வந்து அஹானா எங்க தேடியுமே கிடைக்கல, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்ல இப்ப அமிர்த் ரவி கிட்ட நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எத்தனை கோச்சில் இருக்கீங்க, மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்ல அவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இப்ப நம்ம அமிர்த் ஒரு பிளான போடுறாரு. இங்க பாருங்க, A1 A2 B1 B2 இந்த 4 கோச்சிலையும் இவனுங்க இருக்கானுங்க. A1 A2 இதுல அஹானா இல்லன்னா கண்டிப்பா B1 B2ல தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல இப்ப நமக்கு அஹானாவை காமிக்கிறாங்க. நம்ம அமிர்த் சொன்ன மாதிரியே இவங்க B2 கோச்சில சேஃபா உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நம்ம ஃபனி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, அதாவது இவருடைய பேரு விரேஷ். விரேஷ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல அடிச்சு போட்டு அவருடைய அப்பாக்கு போன் பண்றாரு. அவரோட அப்பாவோட பேரு பெனி. இவர் தான் இந்த கேங்குக்கெல்லாம் ஹெட். அவருக்கு போன் பண்ணி இது மாதிரி பெரியவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்த ஸ்டேஷன்ல பெனி அண்ட் கேங்கும் உள்ள வந்துடுறாங்க. பெனி அந்த பெரியவரை பார்த்த உடனே கத்தி அழுகிறாரு. யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்ல இந்த கிடக்குறான் பாருங்க அப்படின்னு இப்ப நம்ம விரேஷ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபனி பெனி கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, சாந்தி டிரான்ஸ்போர்ட்டோட ஓனர் தக்கூர் அப்படின்னு சொல்ல இவர் ஆடி போயிடுறாரு. அவன் ரொம்ப பெரிய ஆளாச்சே, அவனை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால கிண்டல் பண்ணேன், அதை பார்த்துட்டு தான் ஒருத்தன் வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான், இதோ அவனோட பார்ட்னர் தான் அவன். இவனுங்க அடியெல்லாம் பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஆர்மியில இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு அடியும் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம பெனி என்னதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஃபனி இருக்கான்ல, ட்ரெயின் மேல ஏசி ஓடுறதுக்காக ஃபேன்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஃபேன்ல இப்ப ஒரு கயிறை மாட்டிடுறான். கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வழியா போனா தானடா நீங்க அடிப்ப, நான் மேல் வழியா வரண்டா அப்படின்னு சொல்லி அந்த கைத்தை பிடிச்சு இப்ப மேல ஏறிடுறான். கீழே நம்ம அம்ரித் துலிகா கிட்ட இந்த கத்திய சேஃப்காக வச்சுக்கோ, என்னை பத்தி பயப்படுறியா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நாளைக்கு விடியும் போது நான் உன் ஒய்ஃபா தான் இருக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி எப்படியாவது நீ அஹானாவை கண்டுபிடிச்சு கொடுத்துரு, அவதான் என் உலகம் அப்படின்னு சொல்றாங்க. நீ கவலைப்படாம போ, அஹானாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அம்ரித் அஹானாவை தேடி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா உள்ள போறாரு. எப்படியும் அந்த திருட்டு கும்பல் இந்த கம்பார்ட்மெண்ட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில ஒரு பூட்டோட தான் உள்ளேயே போறாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கேங் இவர் அட்டாக் பண்ண மறுபடி போட்டு அவங்கள போலன்னு பொழக்கிறாரு. ஆனா அதுல ஒருத்தன் இப்ப பல்கா வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிக்கிறான். அவன் நம்ம ஹீரோவே போட்டு அடின்னு அடிச்சு சங்கிலியால கட்டி
பெனிக்கிட்டே இழுத்துட்டு போயிடுறான். நம்ம பெனி அமிர்தத்தை பார்த்த உடனே இப்ப அமிர்தத்தை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கேப்ல எல்லாரும் விரேஷை விட்டுட்டாங்க. இதான் கேப்னு இப்ப விரேஷ் அவரு பங்குக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. விரேஷ் அடிக்க ஆரம்பிக்க அமிர்தும் இப்ப அந்த கும்பலை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேராலுமே அந்த கும்பலை சமாளிக்க முடியல. ஸ்டார்டிங் சீன்ல நானும் ஆர்மியில சேரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொன்னான் இல்லையா, அந்த பையன் ட்வின்ஸ் போல அவனுங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப பெனியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பல்கா ஒருத்தர்னால அவன் இந்த ட்வின்ஸ்ல ஒரு பையனை பிடிச்சு அவனை கத்தியாலே குத்தி கொலை பண்ணிடுறான். இதை பார்த்த நம்ம அமிர்துக்கு கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. நம்மளை காப்பாற்ற அந்த பையனை இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஃபனியை காமிக்கிறாங்க. ஃபனி மேல நடந்து வந்துகிட்டே அப்படியே ரவியை கட்டி போட்டு வச்சிருக்கத பாத்துறான். அப்படியே கயிறை பிடிச்சிக்கிட்டே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இப்ப உள்ள போயிடுறான். அவன் துலிகா கிட்ட, ஓ நீங்க தான் இருக்கியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்ல அம்ரித் துலிகாக்கு ஒரு கத்தி கொடுத்தாரு இல்லையா, அந்த கத்தியை வச்சு இங்க பாரு போயிடு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட இவன் ஏதோ சின்ன குழந்தை மிரட்டுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்படியே நம்ம ஃபனி ரவியோட கட்டை அவுத்து விட்டுறான். இவங்க அப்பா எங்க நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி ஃபனியை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் முழுசா வெளியில தள்ளி விட முடியல. இப்ப நம்ம துலிகா அமிர்த் இருக்க கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே ஃபனியும் அவங்கள துரத்திக்கிட்டே போறான். நம்ம துலிகா கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளி சைடு இருந்து அமிர்த்தை பாத்துறாங்க. அங்க அமிர்த் அந்த பல்கா ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம துலிகா எப்படியாவது இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி லைட்டா அவனோட கையில கீறி விட்டுறாங்க. இதுல கடுப்பான ஃபனி கத்தி எடுத்து துலிகாவோட வயிற்றுலயே குத்திடுறான். இத உள் சைடு இருந்து நம்ம அமிர்த் பாத்துறாரு. ஆனா அவரால் காப்பாற்ற முடியாம போயிடுது. அப்படியே நம்ம துலிகாக்கு கழுத்துல ஒரு சொருகி ட்ரெயின்ல இருந்து வெளியில பிடிச்சி தள்ளி விட்டுறான். அங்க ஆப்போசிட்ல வந்த ட்ரெயின் நம்ம துலிகாவை அடிச்சுட்டு போயிடுது. இங்க கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க பாருங்க. இப்ப நம்ம ஃபனி ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு அந்த ட்வின்ஸ்ல இன்னொரு பையன் அவங்க எல்லாரையும் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில அமிச்சிட்டு, மாமா இவன் ஃபேமிலியில எவனையுமே உயிரோட விடக்கூடாது, யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் போய் கூட்டிட்டு வாங்க, அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இவங்க கதையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம், ஏய் நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ நம்ம துலிகாவோட ரத்தம் அந்த கதவுல ஒட்டி இருக்கதை பாக்குறாரு. அப்படியே இவரு கொஞ்சம் பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. இவங்க லவ் பண்ண காலத்துல எப்படி இருந்தாங்க, எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என் துலிகாவை கொண்டுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி கூட மனுஷன் சாதாரணமா தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்போ ஒவ்வொரு அடியும் பேய் மாதிரி விழுகுது. எந்த அளவுக்குன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து ஒரு நபரோட மண்டையில அடிச்சு உடைச்சு மூளை பிதுங்கி வெளியில வர்ற அளவுக்கு அடிக்கிறாரு. அப்படியே நம்ம துலிகாவோட அப்பாவை அவங்க ஃபேமிலி எல்லாம் காட்ட சொல்லி கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் அங்கேயும் எல்லாரையும் போட்டு அடிச்சு நொறுக்கிறாரு. இப்ப ஃபனி அவங்க அப்பா கிட்ட போய் தெரியாதனமா அந்த பொண்ணை கொண்டுட்டேன், பேயடி அடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்ல, என்ன பொண்ணை கொண்டுட்டியா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா அந்த தக்கூரோட பொண்ணை கொண்டுட்டேன். டேய் எதுக்குடா கொன்ன, பின்ன அவன் கையில கிளிப்பா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா, அதான் குத்தி போட்டேன். டேய் நீ என்ன காரியம்டா பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, இப்ப ரவி அப்ப நம்ம ட்ரெயின்ல இருக்கிறது சேஃப் இல்ல, உடனே இங்க இருந்து போயிடலாம், அப்ப வெளியில போனா மட்டும் சேஃபா இருப்பியா, வெளியில கால் எடுத்து வச்ச உடனே போலீஸ் நம்மளை சுட்டு தள்ளிடுவாங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனோட பொண்ணு எதுக்குடா கொன்ன, சரி இப்ப நமக்கு வேற வழியே இல்ல, அவன் குடும்பம் எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு இங்கேயே நம்ம கொண்டுடணும், கொண்டுட்டு தான் நம்ம இந்த ட்ரெயினை விட்டு இறங்கணும், இல்லன்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஃபனி அந்த ஆர்மி மேன் இருக்க வரைக்கும் நம்மளால அவங்கள நெருங்கவே முடியாது, நான் சொல்றதை கேளுங்க, இங்க இருந்து நம்ம முதல்ல இறங்கிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியவே கிட்னாப் பண்ணி நம்ம கொண்டுடலாம், அது வரைக்கும் அவன் சும்மா இருப்பானா, நம்ம இந்த ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்குள்ளேயே நம்ம எல்லாரையும் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்ல, நம்ம அவன் கிட்ட போனா தானே கொள்ளுவான், நம்ம பாட்டுக்கு சேஃபா இங்கேயே இருப்போம், அப்ப எப்படி அவனால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம அம்ரித் விரேஷ் எல்லாரும் சேஃபா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போய் செட்டில் ஆகிடுறாங்க. இப்ப துலிகாவோட அம்மா தக்கூர் கிட்ட எங்க அஹானா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பதான் துலிகா செத்து போன விஷயத்தையே அவங்க அவர் வைஃப் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா கத்தி அழுகுறாங்க. இப்ப அம்ரித் வெளிப்பக்கமா வந்து மறுபடியும் அவரு துலிகாவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, எப்படியாவது அஹானாவை கண்டுபிடிச்சு கொடுத்துரு, அவ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இப்ப நம்ம துலிகாவே போயிட்டா, அவளுக்காக எப்படியாவது நம்ம அஹானாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மறுபடி களத்துல இறங்கலான்னு முடிவு பண்றாரு. இப்பதான் கதவுக்கு வெளியில ஒரு கயிறு பறந்துகிட்டு இருக்கத இவரு பாக்குறாரு. நம்ம ஃபனி ஒரு கயிறை போட்டு தானே உள்ள வந்தான், அந்த கயிறு தான் இது. இதை நம்ம அம்ரித் பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடியே விரேஷ் வந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கயிறு மூலமா நான் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி நீ தனியா போய் என்ன பண்ணுவ, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, இல்ல இப்ப நீ இங்க இருக்கிறது தான் சேஃப், அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய அடிபட்டு இருக்கு, உன்னால மேலே ஏறிலாம்
எல்லாம் வர முடியாது, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன், நீ இங்க இருந்து எல்லாரையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் ஃபனியும் அவருடைய கேங்கும் அந்த 2 பேரும் எங்க அப்படின்னு சொல்லி உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே அந்த ஆளோட ஃபேமிலி யாராவது இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லியும் மிரட்டுறானுங்க. இந்த பக்கம் நம்ம அம்ரித் பேசஞ்சர்ஸோட பேக்ல எல்லாம் ஏதாவது வெப்பன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவருக்கு ஒரு சென்ட் பாட்டிலும் லைட்டரும் கிடைக்குது. அதை எடுத்து இப்ப பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம அம்ரித் இருக்க அதே கம்பார்ட்மெண்ட்டுக்கு சில பேசஞ்சர்ஸ் வராங்க. அங்க எல்லாரும் எங்களை அடிக்கிறாங்க, தயவு செஞ்சு எங்களை அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம அம்ரித்தும் அவங்க எல்லாரையும் அனுப்புறாரு. ஆனா அந்த பேசஞ்சர்ஸ் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அதுல ஒரு 3 பேரு அவங்க கேங்க சேர்ந்தவங்க. அதுல ஒருத்தன் கத்தியை தூக்க அந்த ட்வின்ஸ்ல இன்னொரு பையன் அதை பாத்துறான். யாரா நீ, எதுக்கு கத்தி தூக்குற அப்படின்னு சொல்ல இப்ப மறுபடியும் அங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது. அங்க எல்லாரையும் குத்தி போட்டு அதுல ரஞ்சன் ஒரு பையனை மட்டும் போய் உன் கேங்க கிட்ட சொல்லு நான் வந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி உள்ள அமுச்சு விட்டுறாரு. அவன் உள்ள வந்து அந்த ஆர்மி மேன் யாருமே விட மாட்டான், நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிடுறான். இப்ப இவங்க கேங்குக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ அவன் பொண்ணை கொண்டனால தான்டா இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே, நீ போய் சாவடா, எதுக்குடா நாங்களா சாவணும்னு இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப நம்ம அம்ரித் அவருடைய டிஷர்ட்டை கழட்டிட்டு அந்த சென்ட் பாட்டில் எடுத்து எங்கெல்லாம் ஒரு காயப்பட்டிருக்கோ அதிலெல்லாம் அந்த சென்ட்டை ஊத்துறாரு. அப்படியே ஒரு கம்பார்ட்மெண்ட் பூரா செத்து போன புணங்கள் எல்லாத்தையும் எடுத்து கயிறுல கட்டி தொங்க விட்டுறாரு. இப்போ ஃபனி ஒரு கயிறு மூலமா கீழே வந்திருப்பான் இல்லையா, அந்த கயிறை பிடிச்சு இவர் ட்ரெயினுக்கு மேலே ஏறிடுறாரு. இந்த பக்கம் ஃபனி என்ன சொல்றான்னா, இதுக்கு மேலேயும் அவனை உயிரோட விடக்கூடாது, அவன் நம்மளை தேடி வரானா, நம்ம அவனை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேங்கை கூட்டிட்டு நம்ம அம்ரித்தை தேடி போறாங்க. இப்போ போகும்போது அந்த கம்பார்ட்மெண்ட் பூரா இவங்க ஆளுங்க செத்து போய் தொங்கிட்டு இருக்கதை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இந்த மொத்த கூட்டமும் செதறி போயிருது. நம்ம அம்ரித் மேல் வழியாவே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தாண்டி இப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட் பாத்ரூம் வழியா உள்ள வந்துடுறாரு. வழக்கம் போல அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லார்கிட்டையும் ஒரு பொண்ணு 15-16 வயசு இருக்கும், அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அங்க இருக்க எல்லாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப மறுபடியும் அந்த கேங் அட்டாக் பண்ண உள்ள வர ஒரு ட்வின்ஸ் இருந்தானுங்க இல்லையா, அதுல அவங்களுடைய அம்மா வந்து என் பையனை அவனுங்க கொண்டுட்டானுங்க, அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது, உங்க கூட சேர்ந்து நாங்களும் சண்டை போட வரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா வேண்டாம், அவனுங்க கிட்ட கத்தி கடப்பாருன்னு எல்லா வெப்பன்ஸும் இருக்கு, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வெப்பன்ஸ் எல்லாம் நாங்க ரெடி பண்ணிக்கிறோம், நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் இப்ப களத்துல இறங்குறாங்க. இப்ப நம்ம அம்ரித் என்ன ஐடியா பண்றாருன்னா, நம்ம ட்ரெயின் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குன்னு முதல்ல போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சில பேசஞ்சர்ஸோட துணியெல்லாம் எடுத்து கதவு பக்கத்துல போட்டு இப்ப கொளுத்தி விடுறாங்க. கரெக்டா ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனை கிராஸ் ஆக அங்க இருக்கவரு ட்ரெயின்ல தீ பிடிச்சி எரியுதுன்னு நினைச்சுக்கிறாரு. அந்த நபர் ட்ரெயின்ல இருக்க டிடிஆருக்கு போன் பண்ணி, சார் உங்க ட்ரெயின்ல தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்ல இப்பதான் டிடிஆருக்கு நம்ம ட்ரெயின் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குன்னே தெரிய வருது. அவர் பாட்டுக்கு கூலா ஹெட்போன்ஸ் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்ப டக்குன்னு போலீஸ் எல்லாம் நம்ம விரேஷ் இருக்காரு இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கெல்லாம் ஆர்மி மேன், ஒரு திருட்டு கும்பல் இந்த ட்ரெயின்ல இருக்கு, அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ட்ரெயின் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவாக ஆரம்பிக்குது. ட்ரெயின் ஸ்லோவான உடனே ஃபனியும் அவங்களோட கேங்கும் கொஞ்சம் பேரு நம்ம இங்க இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. நம்ம விரேஷ் அவங்கள பார்த்துட்டு, சார் இவனுங்க தான் சார், சுடுங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் இப்ப சுட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே ட்ரெயின் இப்ப மூவ் ஆக ஆரம்பிக்குது. உள்ள போலீஸ் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கீழே இறங்கின ஃபனி மறுபடியும் ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுறான். இப்ப திடீர்னு அந்த பல்கான ஆளு எங்க இருந்து வந்தான்னு தெரியல, மறுபடியும் நம்ம அம்ரித்தை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அடிச்சு நம்ம அம்ரித்தை ட்ரெயினுக்கு வெளியில தள்ள போற சுச்சுவேஷன்ல தாயை விட சிறந்த சக்தி எதுவுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வின்ஸோட அம்மா இப்ப களத்துல இறங்குறாங்க. அவங்களுக்கு கையில கிடைக்கிற பேட்டு பாலு எல்லாத்தையும் வச்சு அந்த பல்கான ஆளை அடிக்கிறாங்க. கூடவே ஒரு சுத்தியில் எடுத்து உச்சி மண்டையிலே நச்சுன்னு அடிச்சு அவனை கொண்டுடுறாங்க. இப்ப அந்த திருடங்க 2 பேரு நம்ம அஹானாவை பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கே கரெக்டா வந்துடுறானுங்க. ஆனா இதுதான் அவருடைய பொண்ணுன்னு இன்னும் அந்த திருடனுங்களுக்கு தெரியாது. இப்போ கத்தியே நம்ம அஹானா கழுத்துல வச்சு மிரட்டிட்டு இருக்க அங்க போலீஸ் வந்து அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுடுறாங்க. நம்ம அஹானாவும் பத்திரமா அவங்க அப்பா கிட்டே போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா இப்ப கரெக்டா ஃபனி அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். ஓ இதுதான் உன்னோட பொண்ணா, அப்போ பொண்ணை கொண்ட மாதிரியே இந்த பொண்ணையும் கொண்டுட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம அஹானாக்கே அவங்க அக்காவை கொண்டுட்ட விஷயம் தெரிய வருது. இப்ப ஃபனி அஹானாவை கொல்ல போக விரேஷ் வந்து தடுக்க பாக்குறாரு. ஆனா ஃபனி விரேஷை நெஞ்சிலே குத்தி கொலை பண்ணிடுறான். இப்ப கரெக்டா அம்ரித் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர அவர் ஃப்ரெண்டு விரேஷ் செத்து போனதை இவரால தாங்கிக்கவே முடியல. இப்ப இவரு பெனியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு ஒரு பேக்ல இருந்து சென்ட்டையும் லைட்டரையும் எடுத்தாரு இல்லையா, அந்த சென்ட்டை பெனியோட வாயில வச்சுட்டு இப்ப லைட்டரையும் பத்த வச்சு விட்டுறாரு. நம்ம பெனியோட மண்டை இப்ப கோஸ்ட் ரைடர் மாதிரி எரிஞ்சு அவரும் அங்க செத்து போயிடுறாரு. பெனி யாரு, ஃபனியோட அப்பா வச்சு ஃபனி இப்ப கொந்தளிச்சு போயிடுறான். இப்ப ஃபைனலா அம்ரித்துக்கும் ஃபனிக்கும் சண்டை நடக்க ஒரு கட்டத்துல அம்ரித் ஃபனியை கீழே
படுக்க போட்டு கையாலேயே மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்துறாரு. இப்படி தானடா நீ அவளை குத்தி கொன்ன அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சிலே குத்தி 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 இப்ப ஃபனியையும் கொன்னுறாரு. அடுத்த சீன்ல ஃபைனலா இப்போ அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல வந்து ஸ்டாப் ஆயிடுது. இப்ப நம்ம அம்ரித் ரொம்ப தள்ளாடி அங்க இருக்க ஒரு சேர்ல வந்து உட்கார்றாரு. அப்படியே பக்கத்துல நம்ம துலிகா உட்கார்ந்து இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம துலிகா சொல்லியிருப்பாங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும்தான், நாளையில இருந்து நான் உன்னோட ஒய்ஃப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு பார்த்துட்டு இவர் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிடறாங்க. எப்படி ட்ரெயின் டு புசான் படம் முடியும் போது நம்ம கண்ணெல்லாம் கலங்குமோ அதே மாதிரிதான் இந்த படம் முடியும் போதும் நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.